பாக்கியலக்ஷ்மி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பாக்கியா விட்டுட்டு கோயிலுக்கு போன கோபி, ஈஸ்வரி, செலியன், இனியான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அங்கே ஜாலியாக இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ராதிகா வீட்டை காலி பண்ண போகிற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வருது. பாக்கியாவும் போயிட்டு ராதிகாட்ட பேசுகிறாங்க. ராதிகா, நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு ராதிகா. எதுக்காக நீங்கள் இப்போது அவசரப்படுறீங்க? நீங்கள் கோபி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட லைஃப்பும் கஷ்டமாக இருக்கும், கோபியோட லைஃப்பும் கஷ்டமாக இருக்கும். அவருக்கு இப்போது உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு. அவ்வளோதானே. அதுக்காக நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க இப்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக அவர் உங்களை வந்து பார்ப்பாரு. அப்புறம் பழைய மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் இப்போது வீட்டை காலி பண்ணிடாதீங்க ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்ல, ராதிகா உடனே பாக்கியாட்ட, ஏன் பாக்கியா, நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பண்ண மேரேஜ் தான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து தான் திரும்ப நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது நான் வாழ்க்கையில் பண்ண 2வது தவறு. இப்போ நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்கள நம்பி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அசிங்கத்தை தான் தேடி தரும் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா. அதனால் இனிமேல் எனக்கு தேவையில்ல. ஏன் பாக்கியா, இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, கோபி உங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் எப்படி தன்னால் எல்லாமே பண்ண முடியும்னு நிரூபிச்சிங்க. அப்போது உங்களுக்கு கோபி தேவைப்படல அதுக்கு பாக்கியா. அதே மாதிரி தான் எனக்கும் இப்போது. எனக்கு இனிமேல் கோபி வேண்டாம். என்னால் என்னையும் எங்கள் அம்மாவையும் என் பொண்ணையும் தனியாக பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கிளம்பிடுறாங்க. பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாக்கியா அமைதியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஊருக்கு போன கோபி கூட இருக்கிற இனியா, கோபி, இனியா, செலியன்னு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாவிலையும் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குற இங்கே கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. கோபிக்கு உடம்புலன்னு சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே அவங்க ஃபேமிலி கூட மட்டும் இவ்வளோ ஜாலியாக டைம் எடுத்து என்ஜாய் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு நம்மளை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இங்கே மயோன்னு ஒரு குழந்த இருக்குது. அந்த குழந்தையும் நம்மளை டேடி தானே கூப்பிடுது. அப்படிங்கிற எந்த ஒரு அக்கறையுமே அவருக்கு இல்லையே. அவர் நினச்சிருந்தா நல்ல ஒரு அப்பாவா மயோவுக்கு இருந்திருந்தா அவர் போகும்போது என்ன அழைச்சிட்டு போக வேணாம், அட்லீஸ்ட் மயோவாவது கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் மயோட பிறந்தநாளுக்கும் வரல, இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசல, இது வரைக்குமே தான் அம்மா மட்டும் தானே முக்கியம்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே கோவிலில் போயிட்டு கோவிலுக்கெலாம் பொங்கல் வச்ச ஈஸ்வரி அங்கே கோபிகிட்ட சொல்கிறாங்க, கோபி, உன்னை நாங்கள் வர வந்து தவமாக பெற்றோம்ப்பா. அதனால தான் உன் மேலே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவமே வராது. நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு உன்னை என்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியுது. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, அம்மா, நான் வாழ்க்கையில் நிறைய தவறு பண்ணிட்டேம்மா. அதுக்காக எல்லா நேரமும் அப்படியே இருக்க மாட்டேம்மா. நான் பண்ண தப்புலாம் இப்போது மனசு உணர்ந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கோபி ஈஸ்வரிய காலில் விழுறாரு. உடனே கோபி, அப்பா என்னப்பா கோபி, அம்மா உன்னை மன்னிச்சிட்டேன்னு தெரியாதப்பா, ஏஞ்சிரிப்பா. ஏதோ உன்னுடைய போகாத காலம் எல்லாம் அந்த சனியை பிடிச்சவ உன் வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மிருகம் மாதிரி நடந்துக்கிட்ட. என்ன அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தா உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருப்பாரு. அது எனக்கும் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். இப்போது உங்கள் அப்பா போனது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குப்பா. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நீயும் இல்லாமல் அம்மா எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? ஆனால் இப்போது நீ என் கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உங்கள் அப்பாவை பற்றி அதிகம் நினைக்க தோணலை. ஆனால் நீயும் என்னை விட்டு போயிட்டனா கண்டிப்பாக என்னால் உங்கள் அப்பாவை பற்றி யோசிச்சு நானும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன் கோபி அப்படின்னு ஈஸு அழுக. உடனே கோபி, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க இப்படிலாம், அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நான் இருக்கம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே இனியா ஒன்று, பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? டேடி நம்ம கூட தான் டேடி இருக்க போகிறாங்க. ஏன் பாட்டி, டேடி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க பாட்டி அப்படின்னு இங்கே இனியாவும் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி, அம்மாவுக்கு இந்த கோவிலன்னு ஒரு சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, என்ன சத்தியம்? ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லைப்பா, எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணேன்னு சொல்லுங்கம்மா. இதுக்கப்புறம் நீ அந்த ராதிகா பின்னாடி போக மாட்டேன்னு
என் கூடயே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, கோபி உடனே, அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இனியா உடனே, டாடி பாட்டி சொல்கிறது கரெக்டு தானே டாடி. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் டாடி நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாமல் போச்சு. தாத்தா அப்போ தான் இறந்து போனாங்க. தாத்தாவும் இல்லாதப்போ, நீங்களும் இல்லாதப்போ, நாங்கள் பாட்டிலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் தெரியுமா டாடி? ப்ளீஸ் டாடி, எங்கள் கூடவே இருங்க டாடி நீங்கள். நீங்கள் மட்டும் என் கூடவே இருந்தீங்கன்னா, எந்த கஷ்டமும் இருக்காது டாடி. நம்ம வீடு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பார்த்தீங்களா டாடி அப்படின்னு சொல்ல, கோபியும் வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணுறாரு. இங்கே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இறங்கி உள்ளே வரும்போது, பாக்கியா எல்லாருமே அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி உடனே, ஏன் பாக்கியா ஆரத்தி எடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, ஆராத்தி வேறு எடுக்கணுமா உங்களுக்கு? நீங்களாம் பண்ணுற காரியத்துக்கு அது ஒன்று மட்டும் தான் குறைச்ச இல்லை? எப்படிங்க இப்படிலாம் பேச தோணுது? ஏன் அத்தை, நீங்களும் ஒரு புள்ளைய பெற்றவங்க தானே? உங்கள் புள்ள மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே, அது மாதிரி தானே அந்த ராதிகாவும். ராதிகா தான் வேணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் துரத்தி விட்டு அங்கே ஓடினார்ல உங்கள் பையன். அப்போது அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்னு யோசிக்க மாட்டீங்களா? அந்த ராதிகாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இவர் பாட்டுக்கு எல்லாரையும் அம்போன்னு விட்டு வந்துட்டாரே, அவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்னு உங்கள் பிள்ளைக்கு யோசிக்க தோணலை, உங்களுக்கும் யோசிக்க தோணலை. அவங்க இப்போது வீட்டையே காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போது எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்களாம் உள்ளே வரீங்க? 3 பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு கொஞ்சம் கூட குற்றம் வச்சே இல்லாமல் அவரை அடைச்சிக்கிட்டு கோவில் குளத்துக்கு போயிட்டு வரீங்களே, இதுக்கு பேர் புண்ணியமா? அம்புட்டும் பாவம் அத்தை, பாவம். அதில் என்னுடைய பாவமும் இருக்குது. ஒன்றுமே தெரியாது, இவ அப்பாவி, இவளாலலாம் வாழ முடியாது என் கூடன்னு சொல்லி என்னை அம்போன்னு விட்டுட்டு அன்னைக்கு என்னை ஏமாற்றி விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அந்த ராதிகா தான் முக்கியம்னு உங்கள் எல்லாரையும் என் தலையில் கட்டிட்டு இந்த வீட்டுக்கு கூட பணத்தை வாங்கிக்கிட்டு நடுத்தரில் நிற்காத கதையை நம்மளை விட்டுட்டு போனார். அப்படியாப்பட்ட மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் அவரை தூக்கிக்கிட்டு ஆடுறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் அத்தனை நியாயம்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அன்னைக்கு என்னை ஏமாத்தினாரு, இன்றைக்கி ராதிகாவை ஏமாற்றிருக்காரு. நாளைக்கு திரும்பவும் இன்னொரு பொண்ணுக்காக உங்களை ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம் அத்தை? அப்படி இருக்கும்போது இவருக்காக இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி வந்து, பாக்கியா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. கோபி தப்பு பண்ணான் தான், இப்போ யாரும் அதை ஒத்துக்காமலாம் இல்லை. அதுக்காக தப்பு பண்ணவங்க திருந்தக்கூடாதா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? கோபி தப்பு பண்ணான் தான், ஆனால் அவன் இப்போது திருந்திட்டான், முழு மனுஷனாக மாறிட்டான். இப்போது அவன் எங்கே இருந்தால் அவனுக்கு நிம்மதி சந்தோஷம் எது சரியோ அதை பண்ணிகிட்ருக்கான். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உன்னுடைய விருப்பம். அதுக்காக அவன் என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அத்தை? அப்படின்னா எனக்கு உரிமை இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இது என்னுடைய வீடு, இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அப்படி பார்த்தா இவரை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் இவர் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் உள்ளே வரதுனா வாங்க, அவர் அப்படியே போக சொல்லுங்கள். ஏய் பாக்கியா, ஏற்கனவே ராதிகா வீட்டை காலி பண்ணி போயிட்டான்னு நீ தான் சொன்ன. அப்படி இருக்கும்போது அவன் எங்கடி போவான்? ஏன் ராதிகிட்ட ஃபோன் இல்லை? உங்கள் பிள்ளைகிட்ட ஃபோன் இல்லை? ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டு அங்கேயே போக சொல்லுங்கள். பாக்கியா இப்போ தான் சொன்னேன், இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அதை மட்டும் சொல்லு, அவன் எங்கே போகணுங்கிறத நீ சொல்லாத அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அத்தை? ஆமாம் அத்தை, எனக்கு இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. சரி சரியா, அப்படியே கார் எடு, பக்கத்தில் வீடு வாடகைக்கு இருந்தால் பாரு. ஏன் அந்த ராதிகா வீடு என்னாச்சுன்னு கேளுடா, நாம் அங்கே போய் வாடகைக்கு தங்குவோம். இவள் வீட்டில் இவள் மட்டுமே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, இங்கே இனியாவும், சரி பாட்டி, நான் போயிட்டு என் ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வரேன். அண்ணன் உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வா, நம்ம 4 பேர் போயிட்டு அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, இனியா என்ன பண்ணுற? மா நான் சரியாதாம்மா பண்ணுறேன். எனக்கு டேடி முக்கியம்தான், டேடி கூட தான் நான் இருப்பேன். டேடி இங்கே இருந்தால் நாங்கள் இங்கே இருப்போம், இல்லைனா நாங்களும் டேடி கூடவோ போகிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி இவர் என்ன பெரிய சுதந்திர தியாகி மாதிரி அவருக்காக எல்லாரும் இவர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாக்கியா டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க.